கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை ஒதுக்கி இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் நிறைவாய் தங்கி இருப்பதாக. வழக்கமாக இந்த மதத்திலும் சயின்ஸ் அண்ட் ரிலிஜன், அதாவது விஞ்ஞானமும் வேதாகமும் என்கிற தலைப்பின் கீழாக வேதத்தில் சொல்லப்பட்ட அண்டவியல், அதாவது பிப்ளிக்கல் காஸ்மாலஜி டு மாடர்ன் காஸ்மாலஜி. வேதமானது இன்னைக்கு பைபிள் வந்து கிட்டத்தட்ட இன்னையில இருந்து ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து எழுதப்பட்டு வந்திருக்கிறது. சோ அப்பொழுது இருந்த அந்த காஸ்மாலஜி, அண்டவியலை குறித்ததனை புரிதலும் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுகிற அண்டவியல் புரிதலுக்காக இதை படிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். முதலாவதாக இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இதை நம்ம காஸ்மாலஜி அப்படின்னு சொன்னா இது எல்லாமே கிரேக்க டேர்ம் தான். காஸ்மோஸ் என்றால் பிரபஞ்சம், லோகியா என்றால் அது பிரபஞ்சம் பற்றிய படிப்பு. ஆகவே காஸ்மாலஜி என்பது இந்த அண்டம், இந்த உலகத்தை பற்றிய படிக்கிற காரியங்களாக இருக்கிறது. சோ நான் பாடத்தை வேகமா டீச் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம சந்தேகத்தை நம்ம தாராளமா நம்ம நிவர்த்திக்கிடலாம். முதலாவதாக இந்த உலகம், இந்த காஸ்மாலஜி என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வாறு தோன்றினது என்பதை குறித்து சிந்தனையாளர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க அப்படி இயற்கையை பார்க்கிறாங்க. எப்படி இயற்கையில முட்டையிலிருந்து உயிரினங்கள் தோன்றுகிறதோ இதே போலத்தான் இந்த பிரபஞ்சமும் ஒரு முட்டையிலிருந்து உருவானது. அதாவது ஒரு காஸ்மிக் எக்னு சொல்லுவாங்க. ஒரு பிரபஞ்ச முட்டையிலிருந்து தான் இந்த உலகம் அப்படி வெளியே வந்திருக்குது, அது வளர்ந்து வந்திருக்கிறது. இதை குறித்ததான சிந்தனைகள் வளர்ச்சி அடைய 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 ஒரு முட்டையிலிருந்து தான் அதுக்குள்ள, அந்த முட்டைக்குள்ள அதிகமான அழுத்தம், அதிகமான அடர்த்தி, அதாவது ஃபோர்ஸ் அண்ட் டென்சிட்டி, அழுத்தம் இன்னும் டெம்பரேச்சர், வெப்பம், இதன் காரணமாக ஒரு வெடிச்சு இந்த உலகம் வந்ததாக பொதுவாக நம்பப்பட்டு வந்தது. அதனாலதான் அது காஸ்மிக் எக் என்று சொல்லப்படுகிறது. அதே போல வேதாகம காலநிலை, அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லப்படுகிற இந்த சுமேரிய நாகரிகங்களா இருக்கலாம், அல்லது கிரேக்க நாகரிகங்களா இருக்கலாம், அல்லது மற்ற பாபிலோனிய நாகரிகங்கள், எல்லா இடங்களுமே இந்த மொசப்பட்டியா ரீஜன் சொல்லப்படுகிற இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அந்த ஈரான், ஈராக், அந்த பகுதியில இருந்த அந்த சிந்தனைகள், இந்த உலகம் எப்படிப்பட்டது இருந்தது அப்படிங்கிறதுக்கு பார்க்கும் பொழுது எப்படி இந்த உலகம் தோன்றி இருக்கும் என்கிற பல்வேறு ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் காணப்படுகிறது. சரி, இந்த கிரேக்கத்துல வந்து அந்த அண்டம் எப்படி காணப்படுகிறது என்றால், இந்த ஆரம்பத்துல ஒரு பூமின்னு ஒண்ணு இருக்குது. அந்த பூமிக்கு கீழே உள்ள இடத்த பாதாளம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அந்த பூமிக்கு மேல உள்ள இடம் வந்து ஆகாயம். அதாவது அந்த ஒரு காரியங்கள் இதை அடிப்படையாக கொண்டுதான் பைபிள்ல அந்த கிரேக்க காஸ்மாலஜி அடிப்படையாக கொண்டு வேதாகமத்தினுடைய அந்த அண்டத்தை பத்தி புரிதல் என்னவென்றால், இந்த பூமி இருக்குது, இந்த பூமியை சுத்தி தண்ணி இருந்தாலும் சரி, இந்த பூமி வந்து இன்னும் ஆந்து போகல. ஆகவே இந்த பூமி வந்து நிலையா இருக்குது. இந்த பூமிக்கு கீழே பாதாளம் இருக்குது. இந்த பூமிக்கு மேல இருக்கிறது தான் பரலோகம், அங்கதான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த சிந்தனையில் அடிப்படையில் தான் வேதாகமத்திலே வேதாகம ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. இன்னும் நம்ம பார்க்க போனா இன்னும் இந்த எஜிப்தியன் காஸ்மாலஜி அல்லது மொசப்பட்டேரியன் காஸ்மாலஜி எல்லாமே இது அடிப்படையில தான். இந்தியாவுல வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றினது அப்படின்னு சொல்ல போனா, ஒரு ஆமைக்கு மேல இந்து புராணங்களின் அடிப்படையில், ஒருவேளை விஷ்ணுவின் அந்த விஷ்ணுவுக்கு 10 அவதாரம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த 2வது அவதாரமான கூர்வா ஆமை மீதுதான் இந்த பிரபஞ்சம், இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அவளுடைய புரிதலாக இருந்தது. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலாகத்தான் காணப்பட்டது. வேதத்துல இப்ப நான் நிறைய பைபிள் ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்திருக்கிறேன். நீங்க பாடமும் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பூமி வந்து நிலையா இருக்குது. அந்த பூமி வந்து 7 பில்லர்களால் தாங்கப்பட்டு அங்க காணப்படுகிறது. அந்த பூமிக்கு கீழே தான் அண்டர் வேர்ல்டு, அந்த பூமிக்கு மேலதான் பரலோகம் அப்படிங்கிற சிந்தனையின் ஓட்டத்தின் அடிப்படையில தான் இதில் கொடுக்கப்பட்ட எல்லா வசனங்களும் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இது நீங்க கொஞ்சம் வீட்டுல நீங்க நல்லா பார்த்து படிச்சுக்கிடுங்க. இந்த அப்படியே ஒரு பூமி நிலையா இருக்குது, அதுக்கு மேல பரலோகம் இருக்குது, இதெல்லாம் வசனம் இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாமே நீங்க ஒரு நேரம் நீங்க படிச்சுக்கின்னு சொன்னா அந்த ஆகாயத்துல நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இருக்குது, அதை தாண்டிதான் பரலோகம் இருக்கிறது. ஆகவேதான் நம்ம ஜபிக்கும் போது எல்லாமே வானத்தை எண்ணோக்கி பார்க்கிறோம். அதான் பரலோகம் வந்து அங்க இருக்கு. இந்த சிந்தனையோடு
அந்த சிந்தனைக்குள்ளாக நம் சொல்லப்படுகிறது. சோ கிறிஸ்தவ அந்த அண்டவியலிலே எல்லாமே புவி மைய கோட்பாடு, அதாவது இங்கிலீஷ்ல ஜியோ சென்ட்ரிக், ஜியோ என்றால் ஜியாலஜி, புவியை பூமியை மையப்படுத்தியே இருக்கின்ற காரியங்கள், ரைட். ஆகவே தான் இந்த காரியங்களை இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இந்த பாபிலோனிய, கிரேக்க, எகிப்திய நாகரங்கள் எல்லாம் இந்த பூமியானது ஒரு தட்டு மாதிரி ஒரு பிளாட்டா இருக்குது அப்படிங்கிற யாரா ஒருத்தங்க ஏசாயா 40:22 வாசிக்கிறீங்களா? ஏசாயா 40:22. எனக்கு இந்த வசனம் தமிழ்ல தப்பா மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஒரிஜினல்ல வித்தியாசமா இருக்குது. பூமி உருண்டை விட்டிருக்கிறார் என்று வரும். ஏசாயா 40:22 அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார்னு நம்ம தமிழ்ல வரும். யாரும் நான் பேசுறது கேக்குதா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். எஸ், போதும். இது தமிழ்ல தவறா மொழிபெயர்த்து இருக்குது. ஒரு இங்கிலீஷ்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து சர்க்கிள். இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்க முடியுமா? இங்கிலீஷ்ல பைபிள்ல இல்லாட்டா ஆப்ல யார் மூலமா யாரும் பார்க்க முடியுமா? ஐசாயா 40:22. இல்லாட்டா நானே தமிழ் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், இல்லாட்டா யார்ட்டு இருந்தா வாசிங்க, இல்லாட்டா நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40. சர்க்கிள் சர்க்கிள் He who sits above the circle on the circle வரும். சோ சர்க்கிள்ங்கிறது அது 2 டைமென்ஷன், ஸ்பியர்ங்கிறது 3 டைமென்ஷன். அத நான் பின்னால சொல்ல வரேன். சோ வேதத்திலே அந்த வசனத்தை மையமாக கொண்டுதான் எப்பா இந்த பூமி வந்து ஒரு பிளாட்டா இருக்குது, தட்டையா இருக்குது. அதனால நீங்க வந்து கடல்ல நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணாதுங்க. நீங்க பிரயாணம் பண்ணுனா நீங்க வந்து திரும்பி வர முடியாது. அதனால அந்த எப்படி இந்த படத்துல கொடுத்து பாத்தீங்களா, நீங்க ரொம்ப தூரம் போகும்போனா இந்த பூமி வந்து பிளாட்டா இருக்குது. ஒரு காலகட்டம் வரும்போது அதுக்கு பிறகு நீங்க திரும்பி வர முடியாது, நீங்க கீழே விழுந்துருவீங்க. இங்க வந்து அந்த டிராகன்களால் கொல்லப்படுவீர்கள். ஏசாயா 21:7 யாராவது வாசிங்க. ஏசாயா 27:1. ஐசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் பாம்பை, லிவியாதான் கோணலான சர்ப்பத்தையே பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் கண்டிப்பார். சரி, இது வசனம் என்ன? இந்த படத்தை பாருங்க. இதுதான் அந்த லிவியாதான், இதுதான் மக்களுடைய புரிதலாக இருந்துச்சு. இந்த படத்தை நீங்க பாக்குறீங்களா? நான் ஆரோ கொடுக்கறேன், பாத்துக்கிடுங்க. இதுதான் அந்த லிவியாதன்கிற பாம்பு இல்லையா? சோ நீங்க பூமி வந்து பிளாட்டா இருக்குது. நீங்க ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப தூரமா கடலுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த பிளாட் காணப்படுற அந்த எட்ஜிக்கு வந்தப்ப நீங்க கீழே விழுந்துருவீங்க. கீழே விழும்போது அங்க இருக்கிற அந்த லிவியாதான் பாம்பு உங்களை கொண்டுவிடும், கடிச்சு நீங்க உயிரோட வர முடியாது. சோ அப்படிப்பட்ட போதனைகள் திருச்சபை மூலமாக கொடுக்கப்பட்டதுனால யாருமே கடல் மூலமாக உலகத்தை சுற்றி வரவில்லை. ஆகவே தான் தரைமார்க்கம் சொல்ல போனா இந்த ஆசியாவை இணைக்கிறது வந்து இந்த சில்க் ரூட்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிடுங்க. கடல் மூலமா வர முடியாது. ஆகவே திருச்சபையின் போதகையின் எல்லாமே எப்பா கடல்ல ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணாத, கடல் மூலமாக நீங்க உலகத்தை சுத்தி வரக்கு ட்ரை பண்ணாதுங்க. நீங்க சுத்தி வந்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல உங்க கப்பல் வந்து கீழே விழுந்துரும். கீழே இருக்கிற டிராகன், அதாவது அந்த இங்கிலீஷ்ல டிராகன், தமிழ்ல வந்து அந்த லிவியாதன்கிற பாம்பு உங்களை கடிச்சு கொண்டுவிடும். சோ இந்த காலகட்டத்துலதான் சீர்திருத்த திருச்சபைகள் அது வந்து ஐரோப்பாவில தோன்றுது. ஐரோப்பாவில இந்த சீர்திருத்த திருச்சபைகள் தோன்றுதுன்னு சொன்னா இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. திருச்சபையின் போதகத்தை அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுதான் விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அடிப்படை உந்து சக்தியாக இருந்தது. கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுனால புதிய சிந்தனைகள் மக்களிடையே விதைக்கப்பட்டு பழமைவாதம் எல்லாமே புறந்தள்ளப்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் 1521 மனிதகுல வரலாற்றில் முதல் முறையாக மெகல்லன் என்பவர் 241 மாலுமிகளுடன் அடுத்த 2 வருடங்களுக்கு தேவையான உணவுகள், ஆயுதங்கள், பண்டங்கள் எல்லாம் கடல் மூலம் பயணம் கொண்டு உலகத்தை எப்படியாவது சுத்தி வந்துடணும் அப்படின்னு பிரயாசப்பட்டாரு. ஆனா அந்த முயற்சியை வந்து அன்னைக்கு வந்து ஐரோப்பாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. எனக்கு ஐரோப்பாவுடைய 70% நிலப்பகுதியானது திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. திருச்சபையின் சொத்தாகத்தான் இருந்தது. ஆகவே போப்பாண்டருடைய ஆதிக்கம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அரசியல் அவங்கள மீறி யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே கத்தோலிக்க திருச்சபை கடுமையாக எச்சரித்தது. ஆனா இந்த எச்சரிப்பையும் பொருட்படுத்தாமல் இந்த மெகலன் தன்னுடைய குழுவினரோடு செப்டம்பர் 1519, எனக்கு 1517 தான் மார்ட்டின் லூத்தர் வந்து 1517 அக்டோபர் 31 தான் அந்த ஜெர்மனில அந்த விட்டன்பர்க்ஸ்ல அவரு அந்த
சீர்திருத்த அந்த சர்ச்சை ஆரம்பிக்குது. இப்ப நம்ம அக்டோபர் மாசத்துல இருக்கிறோம். இந்த அக்டோபர் 31 அதாவது ரிஃபார்மேஷன் சண்டேன்னு எல்லா சர்ச்சும் அதை கொண்டாடுவாங்க. சரி, அது முடிஞ்சு 2 வருடம் கழிச்சு எனக்கு இவர் வந்து சர்ச்சுக்குரிய போதனை அவரு பொருட்படுத்தல. எனக்கு சர்ச்சுக்குரிய போதனை வித்தியாசமா இருக்குது, மக்களுடைய விஞ்ஞான போதனை வித்தியாசமா இருக்குது. இவர் வந்து பிரயாணத்தை மேற்கொள்றார். சோ இந்த மெகலன் தான் கிட்டத்தட்ட கடல் மூலமாக, பசிபிக் பெருங்கடல் மூலமாக கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் மீண்டும் கடந்து 1522 மீண்டுமாக, அதாவது ஸ்பெயின்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இது எங்க இருக்கு? ஆகஸ்ட் மாதம் 1515 ஆரம்பிக்கிறாரு. பாக்குறீங்களா? இது அந்த ஸ்பெயின்ல ஆரம்பிச்சு அப்படியே தென் அமெரிக்கால வந்து தென் அமெரிக்கால இங்க வந்து அப்படியே வந்து அப்படி சுத்தி இங்க வர்றாரு. அப்படி வந்து பிலிப்பைன்ஸ் வருது, வந்து கடைசியில உலகத்தை சுத்தி கடல் மூலமா சுத்தி வந்து திரும்பவுமாக 1519 புறப்படுறாரு. 1522 வந்து சேர்ந்துருந்தார். வந்து சேர்ந்து பேட்டி கொடுக்கும் பொழுது பூமியானது தட்டையானது என்று திருச்சபை போதித்தது, ஆனால் அது உருண்டையானது என்று எங்களுக்கு தெரியும். எப்படி எனில், நான் சந்திரனின் நிழலை நன்கு ஆராய்ச்சி பண்ணினேன். திருச்சபையின் போதகத்தை விட சந்திரனின் நிழலில் எங்களுக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. இதுல ஒரு காரியத்தை நம்ம கொஞ்சம் யோசித்துக்கணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில விஞ்ஞான செய்திகளை திருச்சபை உள்வாங்கி கொள்ளவில்லை என்றால் ஒரு காலகட்டம் வரும், திருச்சபை எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்க. எப்பா, இட் இஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் டுடேஸ் கான்டெக்ஸ்ட். திருச்சபை வந்து பழமைவாதத்துல இருக்குது. இது வந்து தன்னை சீர்படுத்துவதற்கு ஆயத்தமாக இல்லை. அந்த பழமைவாதத்தை சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஐரோப்பாவில என்ன நிலைமை வந்துச்சோ அதே நிலைமை அடுத்த 30 ஆண்டுகளுக்காக இந்தியால வரும். ஆகவே அதெல்லாம் நம்ம சந்திக்கணும்னு சொன்னா இந்த விஞ்ஞானத்தை குறித்ததான புரிதல் ஊழியம் பண்ற எல்லாருக்கும் நமக்கு தெரியும். சரி, இப்ப நான் வர்றேன். சோ பழைய ஏற்பாட்டின் காலத்தின் பிரகாரமாக அல்லது 1500 வரைக்கும் இந்த பூமியானது தட்டை அப்படிதான் மைண்ட்ல வச்சிருந்தாங்க. டிஸ்க் மாதிரிதான், அதுக்குதான் சர்க்கிள்னு அர்த்தம். இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல சர்க்கிள் இருக்குது. நீங்க உருண்டைன்னு சொன்னா அது ஸ்பியர், 3 டைமென்ஷன்ல போயிடும். நான் சொல்லுது நான் புரிஞ்சுக்கிறீங்களா என்னன்னு தெரியல. சர்க்கிள்ங்கிறது 2 டைமென்ஷன், அதாவது நீளம் மற்றும் அகலம் தான். ஸ்பியர்ங்கிறது நீளம், அகலம், உயரம். ஆகவே தான் 3 டைமென்ஷன் சொல்லுவோம். சோ உருண்டை என்று சொன்னா ஸ்பியர்ங்கிற வார்த்தை வந்திருக்கணும். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இருக்குது? சர்க்கிள்னு இருக்குது. அத தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது உருண்டைன்னு மொழி இருக்கிறாங்க. சோ தமிழ் மொழிபெயர்ப்பு அது தவறானது. ரைட், வாங்க அடுத்தல என்ன வர்றேன். இப்ப அடுத்தபடியாக தொடர்ந்து இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு போறாங்க. சோ இதுவரைக்குரிய சூழ்நிலைகள் எல்லாமே அடுத்த ஸ்லைட்ல வர்றேன். இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் அதாவது கிரேக்க தத்துவம், அதாவது உலகத்தையே கிரேக்க தத்துவம் தான் ஆதிக்கம் செலுத்துச்சு. அந்த கிரேக்க தத்துவத்துல ஸ்பான்னு சொல்லுவாங்க. அதாவது சாக்ரட்டிஸ், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இந்த 3 பேர் தான் இந்த கிரேக்க தத்துவத்திற்கு தந்தைன்னு சொல்லுவாங்க. சரிதானா? இவங்க சொன்னதுதான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொன்னதை உலகம் ஏத்துக்கிறதோ அதே போல இந்த கிரேக்க தத்துவங்கள் சொன்னதுதான் உலகம் முழுவதும் ஏத்துறாங்க. சரி, இதுல முக்கியமானவர் அரிஸ்டாட்டில். இவர் என்ன சொன்னாரு? எப்பா, பூமி வந்து அசைகிறது இல்ல, அது நிலையா இருக்குது. அது அசைஞ்சிச்சுன்னா நம்மளால உணர முடியும். ஆனால் இந்த பூமியை சுற்றிதான் சூரியன், கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு வட்டமான பாதையிலே சுற்றி வருகிறது என்பது பைத்தாகோரஸ். ஒருவேளை இங்கிலீஷ் நீங்க கணிதம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த பித்தாகோரஸ் தியரம்னு ஒண்ணு உண்டு பாத்துக்கிடுங்க. சோ அதன் மூலமாக இந்த பூமியானது நிலையாக இருக்கிறது. படத்தை பாருங்க, பூமி நிலையா இருக்குது. இந்த பூமியை சுத்தி தான் சந்திரன், புதன், சூரியன், செவ்வாய் அப்படி எல்லாம் ஒரு வட்டமான பாதையில சுத்தி வருகிறது அப்படின்ட்டு அரிஸ்டாட்டில் சொன்னாரு. இந்த பிரபஞ்சம் நிலையாத்தான் இருக்குது, பூமி நிலையாத்தான் இருக்குது. ஆகவே இந்த அரிஸ்டாட்டில் சொன்னது, அவர் என்ன சொல்லும் போது இந்த பூமியை கடவுள் நித்தியமாக படைத்திருக்கிறார். சோ கிறிஸ்தவ திருச்சபையானது அரிஸ்டாட்டிலின் இந்த புவி மைய கோட்பாடு, அதாவது ஜியோசென்ட்ரிக். இந்த ஜியோசென்ட்ரிக் யாராவது யோசுவா 10:12 வாசிக்கிறீங்களா? யோசுவா 10:12, 13. யோசுவா 10:12, 13. யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, பூமி நிலையா இருக்குது.
இந்த பூமியை சுத்தி சூரியனும் சந்திரனும் பூமியை சுத்தி வருகிறது. அதான் ஜியோ சென்ட்ரிக். இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்க இந்த வசனத்தெல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க. சோ அரிஸ்டாட்டில் சொன்ன கோட்பாடுகளை திருச்சபை அப்படியே ஏற்றுக்கொண்டது. அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு 300 ஆண்டு பிடிச்சுக்கிடுங்களேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 1800 ஆண்டுகள் இந்த அரிஸ்டாட்டில் தத்துவம் தான் திருச்சபை வந்து அப்படியே அதை ஏத்துக்கிட்ட ஆட்சி. அரிஸ்டாட்டிலின் போதனைகள் 1800 ஆண்டுகளாக திருச்சபை அதை தாங்கி பிடித்தது. சரி, இப்போ அதுக்கு பின்பதாக இந்த சீர்திருத்த திருச்சபை வந்ததுனால எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம பைபிள் காலேஜ்லயும் கமேலியல் பைபிள் காலேஜ்லயுமே நாங்க என்ன கேட்கிறோம், எப்பா நீ கேள்வி கேளு, அது தப்போ ரைட்டு ரெண்டாவது, நீ முதல்ல கேள்வி கேட்க ஆரம்பி. என்றைக்கு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம். திரும்பவும் சொல்றேன், என்னைக்கு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம். என்னைக்கு நம்ம கேள்வி கேட்கலையோ அன்னைக்கு நம்ம வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே இருக்க நாம் ஆயத்தப்படுத்தி விட்டோம். ஆகவே தான் இன்னைக்கு கேள்விகளை கேட்கணும். எங்கெல்லாம் எந்த சமுதாயங்கள் எல்லாம் கேள்விகளை கேட்டாங்களோ அந்த சமுதாயங்கள் எல்லாமே ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சியை நோக்கி ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது. சரி, இப்போ இந்த பிரபஞ்சத்தின் கோட்பாடுகளை குறித்து பல்வேறு காலகட்டங்களில இந்த தாலமின்னு அவருக்கு என்ன சொல்றாரு சொன்னா, இப்ப பூமி மையமா தான் இருக்குது, அதை சுத்தி தான் எல்லா கோள்களும் வட்டத்துல சுத்தி வருது. ஆனா சில கோள்கள் கொஞ்சம் எல்கையை மீறி தன்னை சுத்திக்கிட்டு அப்படி சுத்திட்டு வருது அப்படின்னு தாலமி. ஏன்னா அப்போ வந்து டெலஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிக்கப்படல. சோ அப்போ இருந்த அந்த நாலேஜுக்கு இதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சு பூமியானது நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது, சூரியனும் மற்ற கோள்களும் பூமியை சுற்றி வருகிறது, இதில் கோள்கள் சீராக சுழன்று மேல் வட்டத்திற்குள் அதாவது ஒரு எபிசைக்கிளமா சுற்றி வருகிறது முன்மொழிந்தார். தாலமின் பிரபஞ்ச கோட்பாட்டின்படி பூமி நிலையாக இருந்து இதை சுற்றி சந்திரன், புதன், வெள்ளி, சூரியன், சுக்கிரன் அப்படி எல்லாம் என்று சொல்லி வந்தார். இந்த கோட்பாடுகளை சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்திலே அந்த கோட்பாடு நிலையாக நினைச்சது. இப்ப அடுத்தபடியாக இந்தியாவை சேர்ந்த ஆரியபட்டா. சோ இவருதான் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிக்கிறார். இந்தியாவிலே மிக சிறந்த கணிதவியலாளர். அதாவது இன்னைக்கு சொல்லுவாங்க சயின்ஸுக்கு அடிப்படையே மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது there is no mathematics then there is no science, without mathematics there is no science சொல்லுவாங்க. சோ இந்த ஆரியபட்டா இந்தியா தமிழ்காரர் தான் நினைக்கிறேன். தமிழ்ல இவர் ஆந்திரால அப்போ வந்து தமிழ்நாடு கணக்கெல்லாம் இருந்துச்சு. இவரு தான் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கறதெல்லாம் படிச்சு பைக்குரிய மதிப்பெல்லாம் படிச்சு கண்டுபிடிச்சு, எப்பா பூமியானது தன்னை ஒரு நேரம் சுத்தி வர்றதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிடம் ஆகுது அப்படின்னு சொல்லி இவரு தான் முறையா உலகத்துக்கே அறிவிக்கிறார். சோ அதனாலதான் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்று கொண்டு வரப்பட்டது. இந்த ஆரியப்பட்ட கோட்பாட்டின்படி சோ இந்த ஆரியப்பட்ட என்ன சொல்ல வர, இந்தியாவும் முதல்ல தன்னுடைய கோள்களை வெளியே அனுப்பும் போது அந்த முதல் கோளுக்கு ஆரியப்பட்டான்னு தான் பேர் வச்சாங்க. ஒருவேளை அது எத்தனை பேருக்கு நீங்க ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இவர் பேரை வச்சுதான் அந்த விண்கலத்தை அனுப்பும் போது ஆரியப்பட்டான்னு சொன்னாங்க. ரைட். இவர் என்ன சொன்னாரு, எப்பா பூமி தட்டை என்று கூறி வந்த நிலையில் பூமியானது தட்டை வடிவாக இல்லாமல் கோள வடிவிலே பூமி வந்து ஒரு தட்டையா ஒரு அதை சுத்தி வருகிற ஒரு கோலம்னா ஸ்பெரிக்கல். அதான் இதுக்கு முன்னாடி தாலமி என்ன சொன்னாரு, ரவுண்ட்ல வருது, சர்க்கிள்ல வருதுன்னு சொன்னாரு. இவர் என்ன சொன்னாரு, ஸ்பெரிக்கல் லைன்ல வருது, அதனாலதான் இரவும் பகலும் வருது அப்படின்னு சொல்லி இந்த கோட்பாடுகளை இந்த ஆரியப்பட்ட வெளியே விடுறார். அதுக்கு பிறகு இப்ப யார் வரா, நீலகண்டா. இவரு தமிழ்காரர் தான். இவரு இதுல இன்னொருத்தர் இருக்கிறார். யார் இருக்கிறா, அஸ்ட்ரோலபே. அவரும் ஒரு நல்ல கிறிஸ்தவ விஞ்ஞானி தான். அவரு எங்க உள்ளவரு, அலெக்சாந்திரியா அதாவது கிரீஸ்ல அலெக்சாந்திரியா சேர்ந்தவர். இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அரிஸ்டாட்டிலின் கோட்பாடுகளுக்கு எதிராக இவர் வந்து கோட்பாடுகளை கொண்டு வர்றாரு. என்ன சொல்லி வர்றாருன்னு சொன்னா, இப்பிரபஞ்சத்தின் படைப்பை கால வரைய செய்ய முடியாது என்று கூறியதற்கு எதிராக இப்பிரபஞ்சமானது கடவுளால் படைக்கப்பட்டது, ஆகவே இதை கால வரை செய்ய முடியும். அதாவது அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, இந்த பிரபஞ்சத்தை கால வரை செய்ய முடியாது. ஆனால் இவர் என்ன சொன்னாரு, கடவுள் படைத்தாருன்னு சொன்னா படைப்புன்னு சொன்னா ஒரு ஆரம்பம் இருக்கு, அந்த ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா அதை நம்ம வந்து நம்மளால அதை வரைமுறைகளை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு முதல் முறையில் இவர் தான் விளக்கம் கொடுக்கிறாரு. அடுத்தபடியாக நீலகண்ட சோமையா 1500 காலகட்டங்கள்ல இவர் கேரளா, அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு, அன்னைக்கு தமிழ்நாடு தான், இன்னைக்கு தான் அது கேரளான்னு பேர் இருக்குது. அவர் வந்து இவரும் இந்த கணித விதத்துல ரொம்ப பெரிய ஆளு.
கோள்களை மையமாக கொண்டு அஸ்ட்ராலஜி, அதாவது அஸ்ட்ரானமி, அதாவது வானவியல்ல படிச்சு இவருடைய கோட்பாட்டின்படி புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி கோள்கள் சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றி வருகிறது. கோள்கள்லாம் சூரியனை சுத்தி வருது, ஆனால் சூரியனும் சந்திரனும் பூமியை சுத்தி வருது அப்படின்னு சோமையா சொன்னார். சரிதானா? இவருடைய கோட்பாடு 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அது வரைக்கும் சொன்னாரு. அதுக்கு பின்பதாக கோப்பர்னிக்கஸ், இவர் ஒரு முக்கியமானவர். இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, இதுவரைக்கும் பூமியை மைய கொண்டே பிற கோள்கள் ஒரு வட்ட பாதையில வர்றதுன்னு சொன்னத, பூமி உட்பட எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது என்ற புரட்சிகரமான கொள்கையை வகுத்து வானியல் வளர்ச்சிக்கு புதிய வித்திட்டார். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பூமியை மையமா கொண்டுதான் எல்லா கோள்களும் சுத்தி சுத்தி வருதுன்னு சொன்னவரு கோப்பர்னிக்கஸ் தான் முதல் முறையா என்ன சொல்றாரு, எப்பா சூரியனை மையமாக கொண்டுதான் எல்லா கோள்களும் சுத்தி வருது அப்படின்னு அவரு சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன காலகட்டத்துல சிறிது திருச்சபை உருவாகல. ஆனா இப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு எஜுகேஷன் செக்குலரிசம் ஆயிட்டது. அதாவது யாரும் படிச்சுக்கிடலாம். ஆனால் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பதாக மதத்தை சேர்ந்தவர்கள், மதவாதிகள், அதாவது போதகர்கள் மாத்திரம்தான் காலேஜ்ல படிக்க முடியும். மற்றவங்க யாரும் படிக்க முடியாது. சாதாரண மக்கள் எல்லாம் படிக்க முடியாது. ஆகவே தான் இந்த எல்லாருமே ஐரோப்பாவில எல்லாருமே படித்தவங்கன்னு சொல்ல போனா எல்லாருமே பாஸ்டமரா தான் இருந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு, இவருடைய கோட்பாடு இதுவரைக்கும் திருச்சபையின் கோட்பாடின் அடிப்படையில பூமியை மையமாக கொண்டுதான் எல்லா கோளும் சுத்திட்டு வருதுன்னு சொன்னவரு, இல்லப்பா அப்படி தப்பு, சூரியனை மையக்கும் கொண்டுதான் எல்லா கோளும் சுத்தி வருதுன்னு அவருக்கு புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் இதை அவரால் வெளியே சொல்ல முடியல. சொன்னா அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆகவே பயந்து போய் தன் வாழ்நாளின் இறுதி வரை வெளியிடவில்லை. ஏனெனில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது வேத ஆதாரங்களை மேற்கோள் காண்பித்து பூமியை சுற்றிதான் சூரியன் உட்பட எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன என போதித்தார்கள். சங்கீதம் 93:1 யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 93:1. சங்கீதம் 93:1. சரி, நானே வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கின்றார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக் கொண்டிருக்கின்றார். அதனால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்ன? பூமி பிக்ஸா இருக்குது, பூமி சுத்தல, கோள்கள் எல்லாம் பூமி சுத்தி வருது. இந்த வசனங்களை கொண்டு திருச்சபை போதிச்சு, எப்பா பூமி தான் ஜியோ சென்ட்ரிக். கோப்பர்னிக்கஸுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்பா இது ஜியோ சென்ட்ரிக் கிடையாது, இது ஹீலியோ சென்ட்ரிக். ஹீலியோனுக்கு அது கிரேக்க வார்த்தை, சூரியனுக்கு இங்கிலீஷ்ல கிரேக்கத்துல ஹீலியோன்னு சொல்லுவாங்க. அதுவே ஹீலியோ சென்ட்ரிக், சூரியனை மையமா கொண்டு சொன்னவாரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா வெளியே சொல்லல. அதுக்கு பிறகு யார் வரா? டைக்கோன்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் எங்க உள்ளவரு, எந்த நாட்டுல உள்ளவர்? டேனிஷ் நாட்டுல உள்ளவரு. இவருதான் அவங்க தொலைநோக்கிய கண்டுபிடிச்சிட்டு கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சூரிய கிரணம் ஏற்பட்டது. இந்த சூரிய கிரணம் வானவியல் படிப்பு மீது அவருக்கு நல்ல ஒரு நாட்டத்தை கொடுத்துச்சு. இவரு தன்னுடைய தரவுகளை எல்லாம் சேகரித்து இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பற்றி ஒரு கோட்பாடுகளை வெளியிட்டார். கோப்பர்னிக்கஸ் கோட்பாட்டை எதிர்த்து சூரிய மைய புவி மைய மாதிரியே பாதுகாத்தார். அதாவது சந்திரனும் சூரியனும் பூமியை சுற்றி வருகிறது. அதாவது நம்ம நீலகண்ட சாஸ்திரி சொன்னார் பாத்தீங்களா, அதே இத டோக்கியோவும் கன்ஃபார்ம் பண்றார். இந்த டோக்கியோவின் கோட்பாடுகள் தவறு என்றாலும் அவர் வாழ்நாளில் சேகரிக்கப்பட்ட தரவு தொலைநோக்கி கண்டுபிடிப்பதற்கு முன்னர் எந்த ஒரு நபருக்கும் மிக உயர்ந்தது. சோ இவர் காலத்துல அந்த தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்படாததுனால இவர் சொன்னதெல்லாம் ஒரு முக்கியமான கான்செப்டா இருந்துச்சு. சரி, எனுமதான் இப்ப யாரு வரா? பிராகோ, டைக்கோ பிராகோவின் மாணவர். இவர் யாரு? இவர் கெப்லர், ஜொஹான் கெப்லர். இவர் என்ன சொல்றாரு? வானவியலில் சிறந்து விளங்கி மேல் கணித விதிகள் தான் இந்த கணித விதிகள் தான் கோள்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. ஒருவேளை நீங்க சயின்டிஸ்ட் யார நீங்க கேட்டாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க, without science, without mathematics there is no science. Science is mathematics is everything. அதாவது கணிதம் தான் விஞ்ஞானத்திலே முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த கணித விதிகள் மூலமாகத்தான் இந்த கோள்களின் ஓட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு இந்த தன்னுடைய ஆய்வு கட்டுரையில நிரூபிச்சார். சரிதானா? அவருடைய கெப்லருடைய 3 விதிகள்லாம் இருக்குது. அதை நீங்க பாடத்துல நீங்க படிச்சுக்கிடுங்க.
கலீலியோ இது ஒரு முக்கியமான ஆள் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியவர். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஏன்னா இத்தாலிக்குள்ள கட்டுப்பாட்டுல தான் போப்பாண்டவர் ரோமாபுரியில இருக்கிறாரு. இவர் இத்தாலியை சேர்ந்தவர். இவர் தான் முதலில் வானவியல் தொலைநோக்கியை கண்டுபிடித்து இப்பிரபஞ்சத்தின் மையம் பூமி அல்ல, பூமி உட்பட எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது. கோப்பர்னிக்கஸ் தியரியில கொண்டு வந்தாரு. அப்போ டெலஸ்கோப் கிடையாது. ஆனா கலிலேயோ காலத்துல டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாச்சு. சோ அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இவர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா பூமியை சுத்தி எல்லாம் கோள்கள் வரல, சூரியனை சுத்தி தான் கோள்கள் கண்டுபிடிக்க வருது. இந்த 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 டெலஸ்கோப்பை வச்சு கலிலேயோ ஏராளமான ஆய்வுகளை ப்ரூவ் பண்ணி காமிச்சார். வியாழன் பல சந்திரன்களை சுற்றி வருகிறது எல்லாமே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொன்னாரு. ஆனால் இந்த கலிலேயன் கோட்பாட்டுக்கு எதிராக அப்பொழுது போப்பாண்டவராக இருந்த போப்பாண்டவர் அர்பன் 8 இவர் வெகுண்டெழுந்து பூமி தான் இப்பிரபஞ்சத்தின் மையம் என்று சொல்லி பூமியை சுற்றி தான் எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன என்று கூறினார். சங்கீதம் 96:10 யாராவது சொல்றீங்க, வாசிக்கிறீங்க? 96:10 சங்கீதம் 96:10. கர்த்தர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை போதுங்க. பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் சொன்னா பூமி பிக்ஸா இருக்குது. டச்சு என்ன சொல்லுச்சு, எப்பா பைபிளை எழுத்து யாரும் பேசாத. ஆனா கலிலேயோ என்ன சொல்றாரு, எப்பா பூமியே சூரியனை சுத்தி வருது, சூரியன் தான் மையம். ஆகவே அப்படி சொன்னதுனால கலிலேயாவை துருபதேசக்காரர் என்று திருச்சபை குற்றம் சாட்டி அவரை கைது செய்து வீட்டு காவல்ல வைத்து எப்பா நீ சொன்னது நீ மறுத்துரு, உன்னை விட்டுருத அப்படின்னு சொன்னாரு. அவரு கடைசி வரைக்கும் மறுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. சோ வயசு ஆனாலும் திருச்சபை அவரை வெளியே விடல. ஆகவே திருச்சபையினை நிற்பது பணிந்ததினால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். கலிலேயோ மரித்து சுமார் 375 ஆண்டுகளுக்கு பின்பு 1992 போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால், இவர் தான் போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால். இவர் இந்தியாவுக்கு ஒரு நேரம் வந்திருக்கிறார். சரிதானா? இவரு கலிலேயோ மரிச்சு எனக்கு கலிலேயோ திருச்சபை சொல்லிச்சு, கலிலேயோ நீ சொன்னது தப்பு, எங்களுக்கு பைபிள் தான் முக்கியம், பைபிள்ல இப்படிதான் இருக்குது, அதனால நீ சொன்னதை வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால இல்லாட்ட நாங்க ஜெயில போட்டுருவோம்னு சொன்னாங்க. ஜெயில தூக்கி போட்டாங்க. சோ இவர் வயசானதுனால சரி வயசான காலத்துல வெளியே வந்துருங்கிறதுக்காக திருச்சபைக்கு பணிஞ்சு அப்படி உளர்த்திக்கிட்டு நான் சொன்னது தப்புதான் அப்படி சொல்லி அப்படி லேசா முணுமுணுத்துட்டு வெளியே வந்துட்டார். எனக்கு ஓங்கி அடிக்க முடியல, ஓங்கி அடிச்சா உயிர் தலையை வெட்டி விடுவாங்க. ஆகவே 375 ஆண்டுகளுக்கு கழிச்சு இதே ஆளுதான் போப்பாண்டவர் தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை செய்த தவறுக்காக கலிலேயாவுக்கு அந்த செய்ததற்காக மன்னிப்பு கேட்டது பகிரங்கமாக. ரைட். அடுத்தபடியாக இதுவரைக்கும் கலிலேயாவுக்கு முன்பு எல்லாமே ஜியோ சென்ட்ரிக், ஜியோனைக்கு பூமியை மையமா கொண்டு எல்லா காலமும் சுத்தி வருது. நவ் there is a shift, ஜியோசென்ட்ரிக் டு ஹீலியோசென்ட்ரிக். சூரியனை சுத்தி தான் எல்லா கோள்களும் சுத்தி வருகிறது. அதான் சன் சென்டர்ட் சோலார் சிஸ்டம். ஓகே, அடுத்து வர்றேன். சோ இந்த சூழ்நிலையில விஞ்ஞானம் இன்னும் வளருது. சர் ஐசக் நியூட்டன் இவர் வர்றாரு. இவர் நிறைய கண்டுபிடிப்பை கொண்டு வர்றாரு. கணிதவியல்ல கால்குலஸ், லா ஆஃப் மோஷன், இன்னும் ஸ்பெக்ட்ரோகிராஃபி, புவியீர்ப்பு போட்டு பல காரியங்கள் இவர் கண்டுபிடிச்சு அதுதான் கிளாசிக்கல் பிசிக்ஸ். ஒருவேளை கல்லூரியில இயற்பியல் பாடம் படிச்சவங்க தெரியும். கிளாசிக்கல் பிசிக்ஸ் சொன்னா அதுக்கு ஃபவுண்டர் இந்த சர் ஐசக் நியூட்டன் தான். இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் உலகத்தை ஆதிக்கம் செலுத்திச்சுது. திரும்பவும் சொல்லுதேன், இந்த சர் ஐசக் நியூட்டன் காலத்துல இருந்து சுமார் 2010 வரைக்கும் இந்த 400 ஆண்டுகள் இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் தான் இந்த உலகத்தையே தன்னுடைய ஆதிக்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதை நம்ம அடுத்த பாடத்துல படிக்கலாம். சரி, இந்த ஐசக் நியூட்டன் தான் கோள்களின் இயக்கங்கள் பற்றிய விதிகள் உருவாக்கியதன் மூலம் இப்பிரபஞ்சமானது விளிம்புகள் மற்றும் மையம் இல்லாத என்றும் எவ்வித பெரிய மாற்றமும் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கும் என்று விளக்கினார். இப்பிரபஞ்சமானது இயற்கை விதிகளால், அதாவது இந்த பிரபஞ்சம், இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே இயற்கையின் விதிகளினாலே கடவுள் ஏற்படுத்திட்ட ஒரு கடிகாரம் போல ஒரு துல்லியமா, எப்படி ஒரு கடிகாரம் இவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்து துல்லியமா இயங்கிட்டு இருக்குதோ, அதே போல கடவுள் இவ்வளத்தையும் படைச்சு துல்லியமாக இந்த பிரபஞ்சத்தை தயாரித்து அதை அப்படியே இயங்க வைத்து விட்டார். அதனால அதை இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்தபடியாக விஞ்ஞானம் இன்னும் வளருது. இப்ப அடுத்த 400 ஆண்டுகளுக்கு கழிச்சு ஜெர்மனில பிறந்த யூதரான
ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அதாவது 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானின்னு சொன்னா இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். சோ இவர் கண்டுபிடிச்சதுதான் E=mc². அதாவது என்ன சொல்லலாம் அதுல இந்த கொடுத்திருப்பான பாடத்துல நிறையை அதாவது ஆற்றலாக மாற்ற முடியும். ஒரே ஸ்கூல் எல்லாரும் படிச்சிருப்பீங்க இந்த E=mc². அது மாதிரி இவர் நிறைய கண்டுபிடிச்சு இவர் காலத்துலதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது குவாண்டம் இயந்திரவியல் சொல்லுவாங்க. சோ 400 ஆண்டுகள் கிளாசிக்கல் பிசிக்ஸ் அது வரைக்கும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு குவாண்டம் பிசிக்ஸா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இது எல்லாமே குவாண்டம் பிசிக்ஸை மையமாக கொண்டுதான் இயங்கிட்டு வருது. நம்ம அடுத்த பாடங்கள்ல நம்ம படிக்கும். ரைட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு? நியூட்டனின் புவியீர்ப்பு மற்ற கோள்களுக்கு பொருத்தி வந்தாலும் புதிரின் பாதையை கணிப்பில் தோல்வி அடைந்து விட்டது. ஆனாலும் ஐன்ஸ்டைன் புவியீர்ப்பு கணிப்பு எல்லா கோள்களும் வச்சு பொருந்தி வந்தது. இவருடைய கோட்பாட்டிற்காக 1922 இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு கொடுக்கப்பட்டது. அறிவியல் உலகில் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜாம்பவான் விஞ்ஞானியாக இருந்தால் அது மிகையாகாது. ரைட். இப்ப அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்னேன், பிக் பேங் பத்தி நம்ம படிச்சோம். அதுல அந்த பிக் பேங்கை பத்தி சொன்னது ஒரு ஒரு ரோமன் கத்தோலிக்க பிரீஸ்ட் லெமைத்ரே. இவர் எங்க உள்ள ஒரு ஆஸ்திரிய நாட்டுக்காரர், பெல்ஜிய நாட்டு பிரீஸ்ட் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் என்ன சொன்னாரு, எப்பா இந்த பிரபஞ்சம் ஒரு 13 இருந்து 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக நேரம் நேரம் டைம் 0வா இருந்துச்சு. ஒரு புள்ளியில ஒரு குண்டூசி முனையில இன்ஃபைனைட் டெம்பரேச்சர், அதாவது அளவிட முடியாத வெப்பம், இன்னும் இன்ஃபைனைட் பிரஷர், அளவிட முடியாத அழுத்தத்தின் காரணமாக ஒரு பிளாஸ்ட் அடிச்சுது. அந்த பிளாஸ்ட் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சம் தோண்டி வேகமாக விரிவடைந்து இன்றைக்கும் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறது விளக்கினார். இவருடைய கோட்பாட்டிற்காக 1954 நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. சரி, அதுக்கு பின்பதாக எட்வின் ஹப்பிள், இவர் ஒரு பெரிய டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார். இவர் தான் அந்த எட்வின் ஹப்பிள், அமெரிக்க வானியலாளர். உலகின் மிகப்பெரிய ஹூக்கர் தொலைநோக்கி உதவியுடன் இந்த டெலஸ்கோப் இதை கண்டுபிடிச்சு வானில் அனைத்து சிதைகளும் தொலைவில் உள்ள அண்டங்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகி செல்கின்றன. அதாவது இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னாரு. சரிதானா? இவர் சொன்ன அத இவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். அதாவது இந்த ரோமன் கத்தோலிக்க பிரீஸ்ட் அவர் தியரியில சொன்னாரு. இதை இவரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ப்ரூவ் பண்ணி காமிச்சார். சோ இந்த பிரபஞ்சம் விரிவடைந்ததை நிரூபித்து பெருவெடிப்பு கோட்பாட்டை உறுதிப்படுத்தியது. இவரது மறைவுக்கு பிறகு வானியல் சாதனைகளுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படும் என்று நோபல் கமிட்டி அறிவித்தது. ரைட். அடுத்தபடியாக யார் வரா? ரிச்சர்ட் டோல்மன். இவர் எந்த நாட்டுக்காரரு? அமெரிக்க நாட்டு கணிதவியலாளர் மற்றும் வேதியியலாளர். இவரது கோட்பாட்டின்படி இந்த பிரபஞ்சம் பாருங்க, இந்த ஒரு புள்ளில இந்த பிரபஞ்சம் அது விரிஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா ஒரு காலம் எப்படி ஒரு பலூன் ஊத ஊத பெருசாகிட்டே போகுது. ஆனா திடீர்னு ஓட்ட விழுந்துன்னு சொன்னா பலூன் எப்படி சுருங்குமோ இதே போல திரும்பவுமாக தன்னுடைய ஆரம்ப நிலைக்கு வரும். அதுதான் பிக் கிரன்ச். திரும்பவும் தன்னுடைய நாளுக்கு இடையில வரும். இந்த பிக் கிரன்ச் பத்தி ஏற்கனவே நம்ம பிக் பேங் தியரியில நம்ம படிச்சிருக்கிறோம். சோ இவருக்கு இவர் அதை ப்ரூவ் பண்ணதுனால 1965 இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு கிடைச்சிச்சு. இப்ப அடுத்தபடியாக யார் வரா? ஃப்ரீடி கோயில். இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவர் 3 பேர் பெரிய சயின்டிஸ்ட். இவர்கள் 3 பேர் யாரெல்லாம்? தாமஸ் கோல்ட், ஹெர்மன் பாண்டி, 3 சேர்ந்து ஒரு கோட்பாடு, இந்த பிரபஞ்சத்தை பத்தி ஒரு கோட்பாடு சொல்றாங்க. அந்த கோட்பாட்டிற்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசு அவர்களுக்கு கிடைக்கிறது. சோ இது நீங்க பாடத்தை பத்தி கொஞ்சம் வேகமா நீங்க படிச்சுக்கிடுங்க. அடுத்தபடியாக அலன் கூத், இவர் ரஷ்ய நாட்டு விஞ்ஞானி. இவர் என்ன சொல்றாரு, எப்பா இந்த பிரபஞ்சம் பிக் பேங்ல ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஆரம்பிச்ச பிறகு இந்த பிரபஞ்சத்தின் கிடைநிலை, அதாவது ஹரிசான், இந்த பாத்தீங்களா, இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல சின்ன ஒரு 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 என்ன ஒரு இன்ஃபிளேஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? இன்ஃபிளேஷனுக்கு தமிழ்ல வார்த்தை வர மாட்டேங்குதா? சரி, இதுல படத்துல என்ன வருது? காலப்போக்கில் நட்சத்திரங்கள் என்னன்னு வீக்கம், இன்ஃபிளேஷன், ஒரு வீக்கத்தின் காரணமாக இந்த பிரபஞ்சம் சொல்லுது. இதுக்காக இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குது. இதை ப்ரூவ் பண்ணாரு. நோபல் பிரைஸ் சும்மா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ரோட்ல போறவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அது சயின்டிபிக்லி ப்ரூவன். ஆகவே 2014 அவருக்கு நோபல் இயற்பியலுக்கான ஒரு பெரிய பிரைஸ் கிடைக்குது. அடுத்தபடியாக
ஆண்ட்ரி லிண்டே, இவர் ஒரு எங்குள்ள ஒரு ரஷ்யா அமெரிக்க இயற்பியலாளர். இவர் என்ன சொன்னாரு, இவர் மேத்தமெட்டிஷியன். இவர் என்ன சொல்றாரு, எப்பா ஒரு பிரபஞ்சம் நினைக்காதுங்க, ஒரு உலகம் நினைக்காதுங்க, நிறைய உலகம் இருக்குது. மல்டி வேர்ஸ் யூனிவர்ஸ். யாரோ ஒருத்தங்க யோவான் 14:2 வாசிங்க. யோவான் 14:2. என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. போதும். அப்படி இல்லாதிருந்தால் போதுங்க, போதும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வசனத்தை மையமாக்கும். இவர் ஒரு கிறிஸ்டியன் தான் யோசிக்கிறாரு. அப்போ தன்னுடைய அப்படி ப்ரூவ் பண்றாரு. எப்பா ஒரு உலகம் கிடையாதுப்பா, ஏகப்பட்ட உலகம் இருக்குது. நம்மளுக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்குது, தெரியாது ஏகப்பட்டது இருக்குது. என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தை போல பல பிரபஞ்சங்கள் உள்ளன, ஆயினும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை விளக்கும் அளவிற்கு அறிவியல் இன்னும் வளரவில்லை. மற்ற பிரபஞ்சங்கள் இருக்கும் இயற்கை விதிகள் நம்முடைய பிரபஞ்சத்தை இயற்கையை விட வேறுபட்டதாக இருக்கலாம். அதனாலதான் விஞ்ஞானிகள் இன்னும் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. உயிரினம் இந்த பூமியில மட்டும் கிடையாது, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கணும்னு இன்னும் அதை ப்ரூவ் பண்ண முடியல, இன்னும் அதை இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா தான் இருக்குது. இது வேதாகம போதனையில் விதிப்பது. இவருடைய அண்டவியல் கோட்பாட்டிற்காக நோபல் பரிசிலை தவிர மற்ற பெரிய பெரிய உலகத்துல பெரிய எல்லா அவார்டும் இவர் வாங்கிட்டார். அடுத்தால யார் வாரா, ஸ்டீஃபன் ஹாக்கிங். உலகத்துல பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கிலாந்து நாட்டு இயற்பியலாளர், அண்டவியல் நிபுணர். இவருடைய கோட்பாட்டின்படி இப்பிரபஞ்சத்திற்கு எல்லைகள் இருந்தால்தான் வரையறை செய்ய முடியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லை, நோ பவுண்டரி ஜோன். அதாவது வானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வானமே இல்லை, ஸ்கை இஸ் த லிமிட். சோ அப்படின்னு அர்த்தம் என்ன, ஏப்பா எல்கையே கிடையாதுப்பா, இந்த பிரபஞ்சத்துக்கு எல்கையே கிடையாது, அது அப்படியே இருக்குது. அதனால ஈர்ப்பு இசை போன்ற ஒரு இசை இருந்து கொண்டே இருப்பதனால் இப்பிரபஞ்சம் ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து தன்னைத்தானே உருவாக்க முடியும். ஆகவே இந்த பிரபஞ்சத்தை ஒன்றுமில்லாமலிருந்து இப்பிரபஞ்சம் உருவாக்க முடியும் விளக்கினார். இவருடைய கருத்துக்களுக்காக 13 அவார்டு வாங்கினார். இப்ப அவர் செத்து போனார். 2 வருஷம் முடிஞ்சு செத்து போனார் பாத்துக்கிடுங்க. சரி, அடுத்தபடியாக இந்த பிரபஞ்சத்தை பத்தி வெளியிட்டதுல பெரிய முக்கியமான யார் வராங்க, பால் ஸ்டெயின்ஹார்ட் எனும் நெலி துரோக். இந்த 2 பேர், இந்த 2 விஞ்ஞானிகள். இவங்க என்ன சொல்றாங்க, எப்பா இப்ப நம்ம 3 டைமென்ஷன், இப்ப அதாவது நீளம் அகலம் உயரம், அதை நம்ம 3 டைமென்ஷன் சொல்லுவோம், முப்பரிமாணம் சொல்லுவோம். 4வது ஒரு பரிமாணத்தினுடைய இந்த மோதல் ஏற்பட்டதுனால இந்த 4வது பரிமாணம் உண்டாயிருக்குது. ஆகவே இந்த பிரபஞ்சமானது சுழற்சியான முறையில் தோன்றிக் கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் இருக்குது, அது அழியும், திரும்ப புது பிரபஞ்சம் வரும், அது அழியும், திரும்ப புதுசு வரும், அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணாங்க. இதுக்காக அவருக்கு பெரிய அவார்டு கிடைச்சிச்சு. அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். அடுத்தபடியாக ஹிக்கிங் போசான். இது நீங்க ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இந்த போசான் என்பது அது நம்ம நம்ம இந்திய நாட்டு விஞ்ஞானி. அவர் பேர் என்ன பேரு, சுபாஷ் இல்ல சத்யேந்திரநாத் போஸ். இவர் ஒரு பெரிய ஒரு கடிதவியலாளர். இவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். தமிழ்நாட்டுக்கு அவருக்கு எங்குள்ள ஒரு இல்ல, இவர் கல்கத்தாக்காரரு. போஸ் இவர் கல்கத்தாக்காரரு. சரி, இந்த அவர் என்ன சொல்றாரு, இவர் இங்கிலாந்து இருக்காரு. அணுக்களை விட மேகம் மோத விடும் பொழுது 11, அதாவது அணுக்களை வச்சு மோத விடும் பொழுது 11 அணுக்கள் அது கண்டுபிடிச்சாங்க. இவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த 11 அணுக்களும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னா ஏதோ ஒரு துகள் அது அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்குது. அந்த துகள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த துகளுக்கு தான் காட் பார்ட்டிகிள். ஒருவேளை நீங்க நிறைய பேர் கேட்டு போறீங்க, கடவுள் துகள், அதாவது கடவுள் துகள் அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்ல வர்றாரு, மிகப்பெரிய 2012 இத அவர் தியரிட்டிக்கல்ல போட்டு முடிச்சிட்டாரு. இதெல்லாமே தியரிட்டிக்கல் பிசிக்ஸ், கணக்குல தியரியா எல்லாம் போட்டு முடிச்சிட்டாரு. இந்த தியரியை ப்ரூவ் பண்ணாங்க. எப்போ ப்ரூவ் பண்ணாங்க, 2012 ஜெனீவாவில் ஒரு பெரிய, இதை நீங்க பார்த்திருப்பீங்க டிவில, அப்போ பெரிய பெரிய சாதனையா சொல்லப்பட்டது. இவர் சொன்ன அந்த தியரியை கரெக்டா உறுதிப்படுத்தினாங்க. இதுக்காக ஹிக்ஸுக்கும் போஸுக்கும் சேர்ந்து நோபல் பிரைஸுக்கு 2013 பீட்டர் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. இதை நீங்க பாடத்தில் நீங்க படிங்க, அதுக்கு வர்றேன். அடுத்தபடியாக ஃப்ரைட்மேன், இவர் ரஷ்ய நாட்டு இயற்பியலாளர். இவர் என்ன சொல்றாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய அந்த கொள்கையை, அந்த கோட்பாடுகளை மையமாக கொண்டு அந்த பிக் கிரன்ச், அதாவது இந்த பிரபஞ்சம் உறிஞ்சிக்கிட்டே போகுது, ஒரு காலத்துல அந்த பலூன் இப்படி சுருங்குமோ அதே போல சுருங்கு வரும். அதை கரெக்டா ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். ப்ரூவ் பண்ணதுக்காக இவருக்கு 2012 நோபல் பிரைஸ் கிடைக்குது. அதைத்தான் நம்ம பைபிள் என்ன பாக்குறோம்,
அது வந்து சந்திர மண்டலம் எல்லாமே படபட என்றும் பாயை போல சுருட்டப்படும் வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் பேதுல வரும். அந்த வசனத்தை யாரும் வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 2 பேரும் தெரியலையா? 1 பேதுரு 3:10 வாசிங்க. 1 பேதுரு 3:10 பேர் 3:10 1 பேதுருவா 2 பேரும் பாருங்க. 2 பேதுருயா 2 பேதுரு வாசிங்கயா. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும். போதுங்க. தேங்க்யூ சிஸ்டர். சோ அதுதான் இந்த பிக் கிரன்ச். சோ இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு. இப்ப நம்மளும் உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டுன்னு வரும். அது எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனா முடிவு உண்டு அப்படிங்கறத இவர் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். சோ இப்படியாக மாறிக்கொண்டே வருகிறது. சரி, இப்ப நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டிய காரியங்கள் என்னப்பா, இவ்வளவு என்னமோ போய்கிட்டு இருக்குது, விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறிட்டு இருக்குது, இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டுல உலகம் வந்துடுது. சோ இப்படியே போயிட்டு இருந்தா வாட் இஸ் நெக்ஸ்ட்? கடவுள் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடவுளை இப்ப விஞ்ஞானத்துக்கு ஒரு இதை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு வந்து அப்சர்வேஷன், ஒரு எவிடன்ஸ் எல்லாம் வேணும். அதுக்கு வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது ஏத்துக்க முடியும். கடவுளை வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியலா, அதாவது எக்ஸ்பெரிமெண்டிக்கலா கொண்டு வர முடியாது. எனக்கு கடவுள் வந்து பியாண்ட், அவர் வந்து கடவுள் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், காட் இஸ் ஸ்பிரிட். அவரு ஸ்பிரிட்டா இருக்கணும்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா நிச்சயமா சோ விஞ்ஞானம் வந்து கடவுள் இல்லைங்கிறத இன்னும் ப்ரூவ் பண்ணல, இருக்கிறாருங்கிறதும் ப்ரூவ் பண்ணல. ஏன்னாக்கி கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு எம்பிரிக்கல் எவிடன்ஸ் வேணும். சோ அதை வந்து கடவுளை பத்தி விஞ்ஞானம் கிடைக்கிறதுனால, விஞ்ஞானம் கடவுள் இல்லை என்று நிரூபிக்கும் வரைக்கும் கடவுள் இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. திரும்பவும் சொல்றேன், விஞ்ஞானம் இதுவரைக்கு கடவுள் இல்லை என்று நிரூபிக்கவில்லை. அது நிரூபிக்காத வரைக்கும் கடவுள் இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். வாங்க அடுத்து வரேன். சரி, இப்போ கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு இப்ப அடுத்த கட்ட கேள்வி. எப்பா கடவுள்னு சொல்றோம், கடவுள் இருக்கிறாரா? இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்தே, ஆதி காலத்துல இருந்தே காஸ் அண்ட் இஃபெக்ட், அதாவது ஒரு காரண காரியம், ஒரு வினை, ஒரு வினைக்கு எதிர்வினை. எப்படி சில படத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹீரோ வந்து வில்லன் அடிச்சு கிடப்பாங்க. அங்க ஃபுல்லா சைக்கிள் ஸ்டாண்டா இருக்கும். ஒரு சைக்கிள் மேல தள்ளி விடுவாரு, எல்லா சைக்கிளும் பொத்துன்னு விழும். அது மாதிரி ஒரு பிஸ்கட் கீழே விழுந்துச்சுன்னா எல்லா பிஸ்கட்டும் கீழே விழும். சோ ஒரு வினைக்கு காரணமாக இருந்ததுனால அதுக்குரிய விளைவுகள் வருகிறது. ஆகவே அந்த முதல் வினைதான் கடவுள் அப்படிங்கிறது தத்துவாந்த ரீதியாக சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாம் காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ல அத கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்தபடியா அடுத்தால டெலோலாஜிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்னாக்கி எப்படி ஒரு கடிகாரத்துக்குள்ள எவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, இந்த ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம தனியா வெளியே எடுத்து நல்லா ஷேக் பண்ணி திரும்ப நம்ம இதை உள்ள தட்டுனாலும் சரி அது திரும்ப ஓட போறது கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு டெக்னீஷியன் இருந்தார், கடிகாரத்தை ரிப்பேர் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் இருந்தாருன்னு சொன்னா அவர் கரெக்டா எல்லாரையும் செட் பண்ணி வச்சு ஓட வச்சிருவாரு. அதுக்காக என்ன சொல்ல வர்றாரு, கடவுள் வந்து ஒரு பெரிய டெக்னீஷியன். அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு கடிகாரத்தின் அனைத்து உதிரி பாகங்களையும் சரியாக ஒன்றிணைக்கும் போது கடிகாரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இவை யாவும் எதிர்பாராத விதமாக ஒன்றோடு இணையவில்லை. இதற்கு ஒரு தொழில்நுட்ப தயாரிப்பாளர் இருக்க வேண்டும். ஆகவே இப்பிரபஞ்சமும் சிறந்த நுண்ணுரியுடன் நேர்த்தியாக படைக்கப்பட்டதினாலே எவ்வித இடையூறும் இன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு வடிவமைப்பாளர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு வடிவமைப்பு ஒன்று இருந்தால் ஒரு வடிவமைப்பாளர் இருக்க வேண்டும், அவர்தான் கடவுள். இதுதான் அந்த கடவுள் இருப்பதற்கு இந்த டெலோலாஜிக்கல் ஆர்குமெண்ட். அடுத்தபடியாக இது ஒரு முக்கியமானது பார்த்துக்கிடுங்க. இது என்ன வருது இதுல முக்கியமான ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் பேரு ஃபைன் டியூன் யூனிவர்ஸ். இது மேல புரியுதா, வாசிக்க முடியுதா உங்களுக்கு? ஃபைன் டியூன் யூனிவர்ஸ். இங்க பாருங்க, இந்த பூமியில உயிரினங்கள் வாழ்வதற்கு 66 வகையான அளவீடுகள், பேராமீட்டர் தேவைப்படுது. இந்த 66 வகையான அளவீடுகள்ல ஒரு அளவீடுல ஒரு முன்ன பின்ன வந்தா கூட இந்த பூமி அழிஞ்சு போயிடும். ஒரே ஒரு உதாரணம், 10 நிமிஷம் காத்து அடிக்கலன்னு சொன்னா இந்த உயிரினங்கள், பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் செத்து போயிடும். சரிதானா? இப்ப இன்னைக்கு சூரியனை சுத்தி எல்லா கோள்களும் சுத்தி வந்துட்டு இருக்குது.
ஒருவேளை அதுக்குரிய ஸ்பீடு கொஞ்சம் கூடிச்சு அல்லது கொஞ்சம் சுலவாச்சுன்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும். சோ என்ன சொல்ல வரேன், கத்தி முனையில இந்த பிரபஞ்சம் நேர்த்தியாக படைக்கப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இதை ஃபைன் டியூன் யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. எப்படி நம்ம உடல்ல டிஎன்ஏ மூலக்கூறுகள் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி நேர்த்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி நம்முடைய மனுஷ மூளையில உள்ள நரம்புகள் எல்லாமே நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ, இதே போல நேர்த்தியாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அடுத்த ஆர்குமெண்ட் கடவுள் இருக்கிறதா பார்க்கிறதுக்கு ஆந்த்ரோபோமிக் பிரின்சிபல். இதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பிரபஞ்சமானது இயற்பியல் விதியின் அடிப்படையிலே மிக துல்லிய அளவிலே கத்தி முனையிலே நின்று எவ்வித தவறு நடக்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல சிறிதளவு மாற்றம் உண்டானாலும் பூமியின் உயிரினங்கள் எல்லாம் அழிந்துவிடும். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன 66 பேராமீட்டர் தேவைப்படுது. உயிர் பீச கொஞ்சம் கூடிச்சு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆகவே நம்ம டிஎன்ஏ மூலக்கூறுகள் எல்லாமே கரெக்டா இருக்குது. ஆகவே கடவுள் இருக்கிறார், கடவுள் நேர்த்தியாகி படைச்சிருக்கிறார். ரைட். சோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது வேதாகமும் அண்டவியலும். இப்ப நம்ம ஆதியாகம் 1 அதிகாரத்தை நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பம், அதாவது முப்பரிமாணம் சொல்ற பாத்தீங்களா, ஸ்பேஸ் டைம் அண்ட் மேட்டர். இந்த லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், பூமியான வெறுமையும் ஒருமலைந்தது, ஆழத்தில் ஜலம் இருந்தது, தேவையான ஜலத்தை அசைவாடி கொண்டிருந்தார். சோ இதுல வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார்ல, அதுதான் இந்த ஸ்பேஸ், இடம், நீளம், அகலம், உயரம், அதே மாதிரி நேரம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பருப்பொருள், திடப்பொருள், திரவ பொருள், ஆவி. சோ இந்த மூன்றுமே தோன்ற ஆரம்பிச்சது. சோ வேதாகமும் விஞ்ஞானமும் ஒன்றோடு இணைந்து செயல்பட முடியுமா? கண்டிப்பாக செயல்பட முடியும். ஏனெனில் இவை ஒவ்வொன்றும் மனித குலத்தின் வாழ்க்கையின் பெரும் பங்களிப்பை கொண்டிருக்கிறது. பாருங்க, விஞ்ஞானத்துடைய நோக்கம் என்ன? இந்த காரியம் how it is taking place அப்படிங்கிறத விஞ்ஞானம் நிரூபிக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஒரு காரியம் ஏன் நடக்கிறது. இந்த ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேதாகமம் ஏன் என்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிறது, விஞ்ஞானம் எப்படி என்கிற கேள்விக்கு விடை கொடுக்கிறது. ஆகவே இந்த ரெண்டு ஒரே நோக்கம்தான். வேதாகமத்திலே அநேக விஞ்ஞான செய்திகள் இருந்தாலும் வேதாகமத்தின் சத்தியமானது அவருடைய கடவுளையும் அவருடைய குணாதிசயத்தையும் மனிதனின் ரட்சிப்பும் புத்தகமே தவிர அறிவியல் புத்தகம் அல்ல. திரும்பவும் சொல்றேன், பைபிள்ல நிறைய சயின்டிபிக் மெத்தட் இருக்குது, சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படி இருந்தாலும் the Bible is not the scientific book. விஞ்ஞானத்தை விளக்குவதற்காக வேதம் எழுதப்படவில்லை. வேதத்துல மெடிக்கல் சம்பந்தமா ஏராளமான செய்திகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் சரி, the Bible is not the medical book. சரிதானா? வேதாகமத்திலே நிறைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் இட் இஸ் நாட் த அதாவது சரித்திரத்தை எழுதுவதற்காக இந்த சரித்திரங்கள் சொல்லப்படவில்லை. வேதாகமத்திலே நிறைய பிலோசபிக்கல், அதாவது பிசியாலஜிக்கல், உடற் தசைகளை குறித்து சொல்லப்பட்டாலும் அல்லது உணர்வுகள் சைக்காலஜி பற்றி சொன்னாலுமே பைபிள் இஸ் நாட் அபவுட் த சைக்காலஜிக்கல் புக் ஆர் பிலோசபிக்கல் புக். இட் இஸ் a தியாலஜிக்கல் புக். வேதாகமம் கடவுளின் சத்தியத்தை சொல்வதற்காக எழுதப்பட்டது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டோம். பாஸ்டா இருந்தாலும் சரிதான், விசுவாசியா இருந்தாலும் சரிதான். எப்ப வேதாகம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? இந்த படைப்பின் காரியம், நாம் யார், எதற்காக படைக்கப்பட்டோம், எங்கிருந்து வந்தோம், நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நாம் மரித்த பின் எங்கே போகிறோம் ஆகிய கேள்விகளுக்கு வேதாகமம் விடை கொடுக்கிறது. திஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானத்தால ஆன்சர் பண்ண முடியல. நாம் யார், எதற்காக படைக்கப்பட்டோம், எங்கிருந்து வந்தோம், நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நான் மரித்த பின் எங்க, இந்த கேள்விகளுக்கு விஞ்ஞானத்தை இன்னைக்கு வரைக்கும் விடை கொடுக்க முடியல. ஆனால் வேத புத்தகம் மாத்திரமே விடை கொடுக்கிறது. சோ விஞ்ஞானமானது சமூக மதிப்புகளையோ தார்மீக முடிவுகளை விளக்குவதில்லை. அடுத்துல என்ன வர சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேதாகமம் அண்டவியல்ல முப்பரிமாண உலகம். இன்னைக்கு நீங்களும் நானும் முப்பரிமாண உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். முப்பரிமாணம் என்றால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சோ காலம், நேரம். சரிதானா? கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னாக்கி நீளம், அகலம், உயரம். மூன்றாவது முப்பரிமாண பொருள், அதாவது மேட்டர், திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். சரி, இப்ப அடுத்தபடியாக என்ன வருது? இப்பிரபஞ்சத்தின் இயக்கம். இதை நீங்க யாராவது வாசிங்க. எரேமியா 33:25 வாசிங்க. எரேமியா 33:25. வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான்
காவாமல் பகற்காலத்தையும் ரா காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறது உண்டானால் போதும். இது என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, இந்த பிரபஞ்சமானது கடவுளால் நியமிக்கப்பட்ட இயற்கை விதிகளின்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது, லா ஆஃப் நேச்சர். அதனாலதான் இந்த அற்புதங்கள் நடைபெறும் பொழுது இந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டிருக்கிற நாத்திகவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எப்பா அற்புதம் நடக்குதுங்கிறது சொன்னா இட் இஸ் வயலேஷன் ஆஃப் நேச்சுரல், அதாவது சயின்டிபிக் லா, அதாவது விஞ்ஞான விதிகளுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே தான் இந்த அற்புதங்கள்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. சோ இதை பத்தி நம்ம வர்ற காலங்களில் நம்ம படிக்க இருக்கிறோம். அற்புதங்கள் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கறத படிக்க இருக்கிறோம். சரி, என்ன சொல்ல விரும்புறேன், சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, அதாவது ஆகாயுடைய அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. சோ இந்த 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 இறையியல் தியாலஜி என்பது வா கடவுள் எவ்வளவு அற்புதமா படைச்சிருக்கிறாருப்பா அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காமிக்குது. இந்த விஞ்ஞானம் கடவுள் எப்படி படைச்சிருக்கலாம் அப்படிங்கறத நமக்கு விளக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் கடவுளின் படைப்பு மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டமாக இருக்கிறது. மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷனுக்குமான விசாரிக்க எம்மாத்திரம் பூமியையோ அவர் மனுபத்திற்கு கொடுத்தார். சரி, இப்ப அடுத்தபடியாக அடுத்த சில என்ன வருது, வேதாகமும் விஞ்ஞானமும் இணக்கமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியும். வேதாகமும் விஞ்ஞானமும் எப்படி ஒரு ட்ரெயின் ட்ராக்கு ரெண்டு ட்ராக் ஒழுங்கா இருந்தாதான் ட்ரெயின் ஓடுமோ, அதே போல ரெண்டு ட்ராக், இந்த ரெண்டுமே பேரலா இருக்குது, ரெண்டுமே இட்ஸ் காம்ப்ளிமெண்டரி டு ஒன் அனதர். சோ இன்னைக்கு திருச்சபை இந்த விஞ்ஞானத்தை உள்வாங்கவில்லை என்றால் அடுத்த 30 ஆண்டுகள்ல இந்த திருச்சபையில படிச்சவங்க யாரும் உள்ள வரப்போறது கிடையாது. அட போங்கப்பா நீங்க எல்லாம் மூட நம்பிக்கைக்காரன்னு சொல்லி ஒதுக்கிட்டு போயிருவான். இன்னைக்கு அதுதான் ஐரோப்பா நாடுகள்ல பெரிய சவாலா இருக்குது. கோயிலுக்கு இப்ப யாரும் போக மாட்டேங்காங்க. ஏன்னாக்கி அவர்கள் விஞ்ஞானத்தை உள்வாங்க மறுத்து விட்டார்கள். இன்னைக்கு அவங்க உள்வாங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, போங்கப்பா உங்க எதாவது தேவையில்லை அப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்க. சோ இந்த உலகத்தில் விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொன்றிலும் கடவுள் அற்புதமான படைப்பை பற்றி நம்முடைய அறிவு பெருகிக் கொண்டேதான் போகிறது. மதம் இல்லாத விஞ்ஞானம் முடமாகிறது. சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம். இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார். அப்படியே விஞ்ஞானம் இல்லாத மதம் குருட்டு நம்பிக்கையிலே வளர்க்கிறது. ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். விஞ்ஞான அறிவானது மதங்களில் இருக்கும் தவறுகள் மற்றும் மூட நம்பிக்கையிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறது. அப்படியே உருவ வழிபாடுகள் கிருட்டு நம்பிக்கைகளையும் கொண்ட மதத்தை விஞ்ஞானம் சுத்தப்படுத்துகிறது. ஆகவே விஞ்ஞானமும் கிறிஸ்தவம் ஒன்றை ஒன்று தழுவிக்கொள்ளும். சரி, கடைசியாக முடிவுரை என்ன சொல்ல வர்றேன், 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அறிவியல் புரட்சிக்கு முன்பு வரை மக்கள் பூமியை இப்பிரபஞ்சத்தின் மையம், அதாவது ஜியோசென்ட்ரிக், 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் பூமி தான் மையமா இருந்துச்சு. பைபிள்ல இந்த பூமி பிக்ஸா இருக்குன்னு சொன்னா 7 பில்லர் போட்டு அதை ஸ்ட்ராங்கா பூச்சக்கரத்தை அசையாதபடி வச்சிருந்தாரு. அதை சுத்தி கோள்கள் வந்துட்டு சொன்னாங்க. ஆனா 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பூமி கிடையாதுப்பா, சூரியனை சுத்தி தான் எல்லாமே சுத்தி வருகிறது. முடிவு என்ன சொல்றேன்னு சொன்னா, வேதாகம் என்பது கடவுளின் வார்த்தை, ஆனால் மனிதர்களால் எழுதப்பட்டது. இது கடவுள் சொல்ல சொல்ல மனிதர்கள் எழுதப்பட்டவை அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதிய மனிதர்கள். நல்லா கவனிங்க, தாங்கள் வாழ்ந்த காலத்தில் தங்களுக்கு இருந்த விஞ்ஞான அறிவை பயன்படுத்தியே எழுதினார்கள். அவங்க வாழ்ந்த காலத்துல எதை பொது விஞ்ஞானமாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த புரிதலின்படிதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. சோ பைபிள் இஸ் நாட் ராங், அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பைபிள் கேன் பி ராங். வேதம் தவறு அல்ல. வேதத்தை நாம் தவறாக, கடந்த காலத்திலே வேதாகமத்தின் பல விளக்கங்கள் தவறாக இருந்தன. இதற்காக வேதாகம் தவறு என்று கூறிவிட முடியாது. மாறாக வேதாகம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த வேதாகம் ஆசிரியர்கள் அன்றைய சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் கருத்துக்களின் அடிப்படையில் வேதாகமத்தை விளக்கி எழுதினார்கள். அவர்களின் நோக்கம் விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பது முக்கியமல்ல, இயற்பியல் செய்திகளை. திரும்பவும் சொல்றேன், வேதாகமத்தின் முக்கியமான நோக்கம் விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பதல்ல, இறையியல் செய்திகளே முக்கியமாக இருந்தது. ஆகவே தான் இன்று வரை நமக்கு பைபிளுக்கும் சயின்ஸுக்கும் ஒரு முரண்பாடவே காமிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நிச்சயமாக இது ரெண்டு முரண்பாடுகள் அல்ல. தற்காலத்தில் நாம் நம்பிக்கொண்டிருக்கும் அறிவியல் உண்மைகள் எதிர்காலத்தில் மாறாது என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் அந்த நியூட்டன் பிசிக்ஸ், அதாவது கிளாசிக்கல் பிசிக்ஸ் இந்த உலகத்துல 400 ஆண்டுகள் அதுதான் ஆட்சி செஞ்சுச்சு. ஆனா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் கடந்த 100-125 வருஷமா இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜ்ல வந்தாச்சு, ஏஐல வந்தாச்சு.
இன்னைக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் உலகத்தை இன்னைக்கு தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்குது. ஆனா இது மாறாதா, இது வந்து மாறாதா அப்படின்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னால விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போகிறது. ஏனென்றால் அறிவியல் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வருகிறது. சரி, வேதாகமத்தை படிக்கணும், எதுக்காக படிக்கணும் அப்படிங்கறத நிறைய நான் கொடுத்திருக்கிறேன், நீங்க கவனிங்க. வேதாகமும் விஞ்ஞானமும் ஒன்றை ஒன்று முரண்பாடுகள் அல்ல. இவை ஒன்றை ஒன்றே அவை சார்ந்து இருக்கிறது. வேதாகமும் விஞ்ஞான சொல்லி வேதாகமும் அண்டவியலின் யதார்த்த அர்த்தத்தையும் நமது வாழ்க்கை நோக்கத்தையும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையுமே இந்த வேதாகம் கொடுக்கிறது என்று இந்த பாடத்தோடு நிறைவு செய்கிறேன்.